வணக்கம். எனது பெயர் ஜீவா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, வேளாளர் மகளிர் கல்லூரி, திண்டல், ஈரோடு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறுகதை இலக்கியம். சிறுகதை பற்றின அறிமுக கருத்துக்களை இதனில் நான் கூற விளைகிறேன். சிறுகதை அறிமுகம். நம் காலத்தில் தோன்றிச் சிறக்கும் இலக்கிய பிரிவு சிறுகதையாகும். கதைகள் இல்லாமல் இதழ்களா? கதையின்றி ஏடுகள்தான் எடுபடுமா, ஏற்றமுறுமா என்ற அளவிற்கு கதைகள் பல்கியுள்ளன. ஒருவன் உணர்வுடன் வாழத் தெரிந்து தன் வாழ்க்கை அனுபவத்திற்கு எழுத்துரு கொடுக்கும் திறமும் பெற்றிருப்பானாயின் அவனால் கதைகள் எழுத இயலும் என்பது அறிஞர்களுடைய கருத்து. சிறுகதை வடிவம். சிறுகதையினுடைய வடிவத்தை பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கம் நான் தர இருக்கிறேன். எதுவும் சிறுகதைக்கு அடிப்படையாகலாம். கரு, பண்பு, உணர்வு போன்றவற்றால் கதை அமையலாம். அழகுக்கு இலக்கணம் சொல்ல முடியுமா? அழகான பொருளைத்தானே காட்ட முடியும். சிறுகதை என்பது ஒரே தடவையில் படித்து முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அரை மணி நேரம் முதல் 2 மணி நேரத்திற்குள் படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிறார் எட்கார் ஆலன் போ, சிறுகதை இலக்கிய தொடக்குனர். சிறுகதை எப்படிப்பட்ட உத்திகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஒரே பொருள், ஒரே கரு, ஒரே நோக்கு, ஒரே செய்தி, ஒரே முடிவு கொண்டு போதிய விளக்கமும் போற்றத்தக்க வர்ணனையும் தேவையான உரையாடலுமே கொண்டு தெளிவுபட எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். அதாவது ஒரே பொருள், ஒரே கரு, ஒரே நோக்கு, ஒரே செய்தி என்ற செய்திகளெல்லாம் அந்த கதையினுடைய தொடர்ச்சியானது ஒரு பொருளை சார்ந்து அதனுடைய முடிவை ஒவ்வொரு வாசகரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படியானதாக அமைய வேண்டும். அனைத்தும் உயிர் நாடியான ஒரு கருத்துக்கே உறுதுணையாக இயைந்து நிற்றல் வேண்டும். அத்தனை கருத்துக்களும். அடுத்து, அவ்வொரு கருத்தில் சிந்தை ஒன்றா வண்ணம் சிதறச் செய்யும் தேவையற்ற செய்திகள் இடம்பெறக்கூடாது. சிறுகதையின் எடுப்பும் முடிப்பும் குதிரை பந்தயம் போல் விறுவிறுப்பும் ஈர்ப்பும் இனிமையும் பெற்றிருக்க வேண்டும் என்கிறார் செட்ஜ்விக். அதாவது நாம் படித்து கொண்டிருக்கும் போது அந்த வாசகரினுடைய மனோநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், குதிரை பந்தயம் விறுவிறுப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய முடிவை நோக்கி அனைத்து அந்த முக்கியமாக அந்த வாசிப்பாளர் அதில் முனைப்பாக இருக்க வேண்டும், அந்த முடிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பெற்றிருக்கக்கூடிய வகையில் அந்த சிறுகதை அமைந்திருக்க வேண்டும். இந்த கருத்தை செட்ஜ்விக் முன்வைக்கிறார். சிறுகதையின் முதல் வாக்கியம் படிப்பவரின் முழு கவனத்தையும் இழுக்க வேண்டும் என்கிறார் ஆலன் போ. படிப்போர்க்கு மன நிறைவு தோன்றும் வண்ணம் இருக்க வேண்டும். சிறுகதை வாமன அவதாரம் போன்றது என்கிறார் ராஜாஜி. ஏனெனில் குறுகியதாயினும் பெருகிய ஆற்றல் இருக்க வேண்டும் என்கிறார். சிறுகதை சிறு காந்தக்கள் போன்றது. ஏனெனில் அது கருவை மையமாக கொண்டன, ஒரு பண்பை பற்றியன, கதாபாத்திரங்களை ஒட்டியன, நிகழ்ச்சிகளை நிலைக்களனாக பெற்றன. உணர்வு அதில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். தொடக்கத்தில் நாவலின் சுருக்கமே சிறுகதை என்று சொல்லப்பட்டது. அளவில் சிறிதாயிருப்பின் அது கருதி சிறுகதை என்று செப்பினர். ஆனால் இன்று தனிவகை இலக்கியமாக அது கருதப்படுகிறது. ஆகலின் சிறுகதை வேறு, நாவல் வேறு என்பதை நாம் தெளிதல் நன்று. உள்ள கிளர்ச்சியை ஊட்டுவதே சிறுகதையின் நோக்கம். ஒருவரின் அந்த உள்ள கிளர்ச்சியை, உணர்ச்சியை நாம் புரிந்து கொள்ளும் வகையிலும் அது உள்ள கிளர்ச்சியை ஊட்டுவதாக அமைய வேண்டும். நாவல் 1 மைல் ஓட்டம் என்றால் சிறுகதை 100 மீட்டர் ஓட்டம் மட்டுமே. அதாவது சிறுகதையின் அளவும் அது பயணிக்கக்கூடிய எல்லையும் சிறிதாக இருக்கும். உலகம் வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் 1/4 மணி நேரத்தில், ஏன் 5 நிமிடத்தில் படிக்கக்கூடிய கதைகள் பெருகி வருகின்றன. இத்தகு வேகத்தில் வளர்ந்தோங்கி வரும் சிறுகதை இலக்கியம் மேலை நாட்டவர் தொடர்பால் தமிழில் அமைத்து உரைநடை வளர்ச்சிகள் பயனாக ஒளிரும் புதிய இலக்கிய வகையாகும். உலகில் இது தோன்றி 100 ஆண்டுகளே ஆகின்றன. இதன் பிறப்பகம் அமெரிக்கா. இதற்கு வித்திட்டவர் எட்கார் ஆலன் போ. அதன் பின்னரே ஆங்கிலத்தில் ஓ ஹென்றி,
செஸ்டன் போன்றவர்கள் இதனை கொண்டு வந்தனர். பிரெஞ்சு மொழியில் மாப்பசான், ரஷ்ய மொழியில் டால்ஸ்டாய் போன்றோர் வளர்த்தனர். இந்தியாவிற்கு வந்தது இந்த நூற்றாண்டில்தான். ரவீந்திரநாத் தாகூர் இதனுடைய தோற்றுனர் ஆவார். தமிழில் தொடங்கி வைத்த முதல் பெருமைக்குரியவர் வாவேசு ஐயர். இவருடைய காலம் 1881 முதல் 1925 வரை. சங்கச் செய்யுட்கள் ஒவ்வொன்றும் செய்யுளில் அமைந்த சிறுகதைகள் தாமே. ஏனெனில் தொல்காப்பியர் பாட்டுடை வைத்த குறிப்பினானும் எனும் நூற்பாவால் சிறுகதை போன்றவற்றை குறிக்கிறார். அதாவது தொல்காப்பியர் பாட்டுடை வைத்த குறிப்பினானும் என்பது அவர் எடுத்துக்காட்டி கூறியிருப்பதெல்லாம் சங்க இலக்கியங்களே. பாட்டுடை வைத்த குறிப்பினானும் என்று சொல்லும்போது அவைகளெல்லாம் நம் கதைக்கு வித்திட்டவை என்றே, அதாவது கதையினுடைய களம் என்பது நம்முடைய சங்க இலக்கியங்களிலேயே தோன்றியிருக்கின்றது என்னலாம். அடுத்து இரட்டை காப்பியங்களில் 7 பத்தினிகள், குரங்கு தேவனான கதை, ஆபுத்திரன் கதை போன்ற எண்ணற்ற கதைகள் வருகின்றன. ஆனால் இவை கற்றோருக்கே விளங்குவன. பெரிய புராண நாயன்மார் சரிதமெல்லாம் சிறுகதைகள் போல்வனதாம். ஏனெனில் அது வரலாற்றை கூறக்கூடியது. 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறக்கூடியது. ஒவ்வொருவரின் கால எல்லையை பற்றியும் பேசக்கூடியது. ஆதலால் வரலாறு என்பது சிறுகதை எனும் சொல்லும் அளவிற்கு அதனுடைய அடிப்படையை நாம் அங்கிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். மேலை நாட்டு பாங்கில் அமைந்தது வீரமாமுனிவரின் பரமார்த்த குரு கதை. அந்த பரமார்த்த குருகதை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மனதிலும் நகைச்சுவையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். மற்றும் எத்தனை பேர் அதை வாசித்து பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடியதெல்லாம் உண்மையான பல கருத்துக்களையும் பல மறைமுகமான நகைச்சுவை விஷயங்களையும் மனிதனின் முட்டாள்தனத்தையும் அது விளக்கமாக பேசுகின்றது. அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் தாண்டவராய முதலியாரின் பஞ்சதந்திர கதைகள், அடுத்து வீராசாமி செட்டியாரின் வினோதரச மஞ்சரி போன்றன இதற்கு பின்னர் தோன்றின. வேதநாயகரின் பிரதாப முதலியார் சரித்திரம் நகைச்சுவை மிகு கதை களஞ்சியம் அதற்கு வித்திட்டதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாவேசு ஐயரின் குளத்தங்கரை அரசமரம், மங்கையர்க்கரசியின் காதல் போன்றன எக்காலத்தும் எடுப்புடன் அமைவன. இவரது கதை மாந்தர்கள் உயிருடன் நிலவும் உண்மையர். குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை என்று சொல்லக்கூடிய அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கண்முன் இருப்பது போன்றன ஒரு வெளிப்படையான ஒரு தோற்றத்தையும் யதார்த்தமான ஒரு சூழலையும் அது வெளிப்படுத்தி காட்டும். இவரோடு பாரதியாரும் ஆங்கிலம், பிரெஞ்சு மொழி கதைகளை பின்பற்றி சமுதாய சீர்திருத்த கதைகள் பல எழுதினார். சிறுகதை உலகில் தமக்கென ஒரு தனிப்பாதையை வகுத்து கொண்டவர் புதுமை பித்தன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சிற்பியின் நகரம் போல்வன இவருடைய கதைகள். இப்படிப்பட்ட புதுமை பித்தனை அவர் வாழ்ந்தது சுமார் 39 ஆண்டு காலம்தான் வாழ்ந்திருப்பார். ஆனால் அவர் படைத்த அத்தனை படைப்புகளையும் நமது தமிழ்நாடு, அதாவது நாட்டுடைமையாக அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை எடுத்து எல்லாத்துக்கும் அது பயன்படக்கூடிய வகையில் கொடுத்துள்ளது. புதுமை பித்தரை நாம் சிறுகதை மன்னன் என்றும் தமிழ்நாட்டு மாப்பசான் என்றும் அழைப்பர். அதாவது சிறுகதை மன்னன் என்றால் சிறுகதையினுடைய அந்த கதையின் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு விஷயத்தில் அவர் பல விஷயங்களை பல புதுமைகளை புகுத்தி காட்டியிருக்கிறார் என்பதனால் இந்த புதுமை பித்தனை நாம் சிறுகதை மன்னன் என்று அழைக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்கள் இவருக்கு தமிழ்நாட்டு மாப்பசான் என்றும் இவரை அழைப்பர். எனக்கு வாய்ப்பினை நல்கிய இந்த வேளாளர் மகளிர் கல்லூரியிற்கு மிகவும் நான் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கல்லூரிக்கும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் அதாவது பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.